விஜய் வந்து எதில் போகிறாரு? ஃப்ளைட்டில் தான் போகிறாரு. இங்கே மாட்டு வண்டியில் போகிறாரா ஷூட்டிங்க்கு? கார் கூட பயன்படுத்த மாட்டேன். காலை நான் வந்து நேற்று பாருங்கள், நேற்று 12 to 1:30 நேற்று காலைல வீட்டில் 8:30 மணிக்கு கிளம்பி ஸ்ரீபெரும்புதூர் போய் தங்கிட்டார். ஏன்னா அவர் நினச்சா போக முடியாது, டிராஃபிக் ஆகிடும். ஏன் முன்னாடியே போனார்? திட்டம் போட்டு தான் போகிறாரு. இல்லை ஒரு மாட்டு வண்டியில் போயிடுவாரா? பரந்தூர் மக்களை பார்ப்பதற்கு நான் மாட்டு வண்டியில் தான் போவேன் போனாரா? போக முடியாது. இதெல்லாம் யதார்த்தத்தை மீறி சினிமா மாதிரி நினச்சிட்டு இருக்கக்கூடாது. ஸோ விஜய் அரசியலுக்காக நேற்று போய் பரந்தூருக்கு போனாரா சார்? இல்லைங்க, அவருக்கு பின்னாடி இருக்கிற டீம் வந்து அவருக்கு சரியாக ஃபீட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே கிடையாது. இந்த விஷயம் விஜயை வந்து மிஸ்கைட் பண்ணுறாங்களா அவங்க டீம்? வந்து மிஸ்கைட் இல்லை, அதை உள்வாங்கி நான் பாருங்கள், நிறைய பேர் நிறைய விஷயம் உங்களை பார்க்க வருவாங்க. ஒரு அரசியல் தலைவர் என்றால் உங்களை பல பேர் பார்ப்பார்கள், எல்லாருமே பார்ப்பாங்க. ஆனால் பல பேர் பார்ப்பதற்கு இங்கே அனுமதிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு கூட்டம் உங்களை சுற்றி அமர்ந்து கொண்டு உங்களை வந்து ஏதோ ஒரு ஐசோலேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் பிரச்சனை. இந்த விஷயத்தில் டாக்குமெண்ட்லாம் வாங்கி பார்த்து நீங்கள் இன்னும் தெளிவாக பேசியிருக்க முடியும்.